ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னை வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டின் ஒரு திருப்பெயரை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மரியன்னை மன்றாட்டு மாலையிலிருந்து நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மிரர் ஆஃப் ஜஸ்டிஸ் ப்ரே ஃபார் அஸ் என்னும் மன்றாட்டில் நீதியின் கண்ணாடியே என்னும் பெயரை உங்களோடு தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னை மரியாவுக்குத்தான் எத்தனை சிறப்பு பெயர்கள், அதில் நீதியின் கண்ணாடி என்பது ஒரு வித்தியாசமான பெயராக இருக்கிறது அல்லவா? ஆகவே இந்த நீதி என்பதையும் கண்ணாடி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதி என்றால் விவிலியத்தில் குறைந்தது 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. முதல் அர்த்தம் நமக்கு தெரியும், ஒருவருக்கு உரியதை கொடுப்பது நீதி, ஒருவருக்கு உரியதை கொடுக்க மறுப்பது அநீதி. இது முதலாவது பொருள். இரண்டாவது ஒரு பொருளும் இருக்கிறது. விவிலியத்தின் பார்வையில் நீதி என்றால் புனிதம் என்று பொருள். நீதி என்றால் அனைத்து நற்பண்புகளின் இணைப்பு என்று பொருள். எடுத்துக்காட்டாக தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 6வது இறைமொழியில் ஆபிரகாமை பற்றி நாம் வாசிக்கின்றோம். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஒரு வித்தியாசமான செய்தி. ஆகவே ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், கடவுள் அதை நீதியாக கருதினார். ஆகவே இங்கே நீதி என்பது கடவுளுக்கு உரியதை கொடுப்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்வது, கடவுளுக்கு உகந்தவராக வாழ்வது, தூயவராக வாழ்வது, புனிதராக வாழ்வது. எனவே நீதி என்பது அன்னை மரியாவை பொறுத்த அளவில் அனைத்து நற்பண்புகளின் சேர்க்கையாக ஒன்றிப்பாக இருக்கிறது. எனவே தான் அவரை நீதியின் கண்ணாடி என்று நாம் அழைக்கின்றோம். எல்லா நற்பண்புகளும் சேர்ந்ததுதான் நீதி விவிலியத்தின் பார்வையில். ஆபிரகாம் நீதிமான் என்று அழைக்கப்பட்டார், யோசேப்பு நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். அப்படி என்றால் அவர் தூயவர் என்று பொருள், அவர் கடவுளுக்கு உகந்தவர் என்று பொருள், அவர் நேர்மையாளர் என்று பொருள். ஆகவே அந்த அர்த்தத்தில் தான் நாம் அன்னை மரியாவை நீதியின் கண்ணாடியே என்று சொல்கிறோம். அன்னை மரியா கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்தார், அன்னை மரியா கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்ந்தார், அன்னை மரியா அனைத்து நற்பண்புகளின் தொகுப்பாக விளங்கினார். எனவே அவர் நீதியின் கண்ணாடி. கண்ணாடி என்று நாம் ஏன் சொல்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நாம் கண்ணாடியை பார்க்கிறோம் அல்லவா? அந்த கண்ணாடி 2 செயல்களை செய்கிறது. ஒன்று, உருவத்தை பிரதிபலிக்கிறது. ஆகவே அன்னை மரியா நீதியை பிரதிபலிக்கின்றார். நீதி எப்படி இருக்க வேண்டும், தூய்மை எப்படி இருக்க வேண்டும், கடவுளுக்கு உகந்த வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியா பிரதிபலிக்கின்றார். கடவுளுடைய நீதியை, கடவுளுடைய தூய்மையை, இயேசுவின் நிறைவை அன்னை மரியா பிரதிபலிக்கின்றார். கண்ணாடி என்பதன் முதற் பொருள் இது. இரண்டாவதாக கண்ணாடிக்கு இன்னொரு பண்பும் இருக்கிறது. அது என்னவென்றால், கண்ணாடி முன்பாக நின்று நாம் நம்மையே ஆய்வு செய்து கொள்கிறோம். நான் நன்றாக இருக்கிறேனா, என் முகம் நன்றாக இருக்கிறதா, இதில் ஏதாவது சேர்க்க வேண்டுமா, இதில் குறை எதுவும் இருக்கிறதா என்பதை பார்த்து நாம் நம்மை சரி செய்து கொள்கிறோம். ஆகவே அன்னை மரியாவை நீதியின் கண்ணாடி என்று அழைக்கின்ற பொழுது அன்னை மரியாவின் முன்பாக நாம் எல்லோரும் நின்று நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாவை பார்த்து அவரிடமிருந்த தாழ்ச்சி என்னிடம் இருக்கிறதா, அவரிடமிருந்த எளிமை என்னிடம் இருக்கிறதா, அவரிடம் இருந்த கீழ்ப்படிதல் என்னிடம் இருக்கிறதா, அவரிடம் இருந்த நற்பண்புகள் என்னிடம் இருக்கிறதா, அவரிடம் இருந்த உறவின் பண்புகள் என்னிடம் இருக்கிறதா என்று நம்மையே ஆய்வு செய்யவும் நம்மை சரி செய்து கொள்ளவும் அன்னை மரியா உதவுகின்றார். எனவே தான் அவர் நீதியின் கண்ணாடி என்று அழைக்கப்படுகின்றார். எனவே அடுத்த முறை நீங்கள் கண்ணாடி முன்பாக நிற்கின்ற பொழுது அன்னை மரியாவை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரும் ஒரு கண்ணாடி தான், அவர் நீதியின் கண்ணாடி. அவரை போல நாமும் வாழ வேண்டும். நாம் கடவுளின் நன்மை தரத்தை பிரதிபலிக்க வேண்டும். பிறர் நம்மை பார்த்து தங்கள் வாழ்வை சரி செய்து கொள்ள வேண்டும். நீதியின் கண்ணாடியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாக. இரக்கமாயிரும்
புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறையருளின் அன்னையே, எதிர்நோக்கின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கண்ணிமை குன்றா அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது மரியன்னையின் பக்தர் ஒருவரை சந்திக்கின்றோம். வாருங்கள் அவரை சந்திப்போம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் வைலட் மேரி. என்ன பண்றீங்க? நான் டிஃபன் கடை தள்ளுவண்டியில் வச்சிருக்கேன். நைட்டு டிஃபன் கடை. சரிங்கம்மா. மரியன்னை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? எனக்கு வந்து அவங்க பண்ண எனக்கு ஒரு அற்புதம் மட்டும் ஞாபகம் வரும். மரியன்னை சொன்ன உடனே? ஆமா, அவங்க எனக்காக பண்ணது என் வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அது என்ன அப்படி அற்புதங்கள் செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்களா, 24th எப்பவுமே நாங்க வருவோம், குடும்பமா வருவோம் 24th. அப்போ நான் வெளி இடத்துல இருந்து வர்றதுனால 24th நாங்கள் இங்கே வர்றது வழக்கம். அப்படி வரும்போது ஒரு நாள் வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்து சின்ன ஒரு வாய் தகராறு மாதிரி ஆனதுனால அவரை வந்து ரொம்ப நான் வேண்டான்ற மாதிரி வந்து வெறுத்துட்டு அந்த மாதிரி நான் போயிட்டேன். அன்னைக்கு மதியமே பார்த்தீங்களா, திடீர்னு ஒரு மழை கடிச்ச மாதிரி விழுந்தாங்க. சரி ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு 10 மணிக்கு அதே மாதிரி மழை கடிச்சு விழுந்தாங்க. எனக்கு என்னென்னா, அவர் போனாதான் வருமானன்ற நிலைமை எனக்கு அப்பயும் சரி நாளைக்கு இவர் வண்டிக்கு போவாரா, ஆட்டோ ஓட்டுறாங்க அவங்க, நாளைக்கு வண்டிக்கு போகணுமே, உடம்பு சரியாமல் ஆயிட்டாருன்னா இவர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுமே அப்படின்றது அதை நார்மலாகவே நான் எடுத்துக்கினேன். திருப்பி 1:30 மணிக்கு அதே மாதிரி ஒரு மாதிரி கை காலெல்லாம் ஆட்டிட்டு அப்படின்னோன்னு, என்ன இவர் தொடர்ந்து இந்த மாதிரி 3 வாட்டி பண்ணுறாரே சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி தூக்கிட்டு போயிடலாம் சொல்லிட்டு எனக்கு பக்கத்து வீட்டு ஒரு தம்பியோட உதவியோடு அவரை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது. அந்த டாக்டர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் பண்ணலை,
பண்ணேன் அப்படின்றாரு, பண்ணலைன்றாரு. ஏன்னா அன்றைக்கி 24th ஃபுல்லாக அவர் என் கூட தான் இருந்தார். அதனால் அவர் பண்ண வாய்ப்பு கிடையாது. நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், இல்லை மேடம் அவர் சாப்பிடலைன்னு. இல்லை சாப்பிட்ருக்காரு, கை காலெல்லாம் பாருங்கன்னு. எனக்கு இல்லை அவர் என் கூட இருக்காரு, எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அவருக்கு ப்ரெஷர் வந்து 280. அப்போனா அது ஹெவியான இது, அதான் ஃபஸ்ட்டு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க அவர் கண்டிஷன் அவ்வளோதான், அதனால் நாங்கள் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. அப்போ நாங்கள் எப்போவுமே நான் ஜெபமாலை பண்ண மாட்டேன், கோயிலுக்கு நார்மலாக வருவேன், நார்மலாக போவேன். அப்படி இருக்கும்போது என்னடா இது இன்றைக்கி அம்மா கிட்ட போயிட்டு வந்து இந்த மாதிரி ஆகுதுன்னு நான் ஏற்றுக்க முடியாது. எனக்கு நல்லது கிடைச்சாலும் கெட்டது நடந்தாலும் மாதா நீங்கள் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நானும் எங்கள் பெரிய பொண்ணு 2 பேரும் அதே ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக நான் 1:30 மணி 2:30க்கெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துன்னு இருக்கு. 3 மணிக்கு நாங்கள் ஜெபமாலை சொல்கிறோம், மாதாவே எனக்கு அவரை வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் எந்த ஒரு இழப்பு இல்லாமல் எனக்கு அவரை திருப்பி கொடுங்க, என்னோட முடியை உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் முடியை காணிக்கையாக கொடுத்தது கிடையாது. அப்படிம்போது அந்த நேரத்தில் நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், மாதாவே எனக்கு இது என்ன பண்ணுவீங்களோ ஆக மொத்தத்தில் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணும் ஜெபமாலை ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு 3 மணி 3:30 ஆயிடுச்சு. 4 மணிக்கு நான் வார்டுக்குள்ளே போய் எமர்ஜென்சி வார்டில் போய் பார்க்குறேன், உட்காந்துட்டு இருக்காரு எழுந்து. அந்த 2 மணி நேரம் அவருக்கு என்ன பார்த்தாலே என்னை யாருன்னே தெரியாமல் இருந்தவர் 4 மணிக்கெலாம் என்னை பார்த்துட்டு அழுகுறாரு. பயந்துட்டியா நீ வந்து பசங்களை வந்து படிக்க வச்சுட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டுன்றாரு. இல்லை உன்னை காப்பாற்றிடுவாங்க மாதா, எனக்கு தம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவங்க அப்படியே அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் மாதாவை நான் மறக்க மாட்டேன். எனக்காக அந்த பெரிய ஒரு அற்புதம் செஞ்சாங்க. அதுலேருந்து 24th வர்றது என் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே மாதா தான் எங்களுக்கு துணையாக இருக்காங்க. சரிங்கம்மா, மரியன்னை வந்து உங்களுக்கு பெரிய ஒரு அற்புதத்தை தான் செஞ்சுருக்கிறாங்க. மரியன்னைக்கு நன்றி. மரியன்னைக்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவங்கள பார்த்தாலே நான் ரசிப்பேன். எங்கள் அம்மா கிட்ட எப்படி நான் பேசுவேனோ அந்த மாதிரி எனக்கு மனசில் கவலையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டே இருப்பேன். உள்ள சர்ச்சுக்குள்ளே வந்தாலே அவங்களோட சுருவம் இருக்கும், சகாய மாதா இருக்காங்கல்ல, அங்கே இருக்கிற இடத்துல போயிட்டு அவங்கள அப்படியே அணைச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து நான் சொல்லுவேன், இன்றைக்கி இது நடந்தது, இன்றைக்கி இந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு இந்த கஷ்டம், இன்றைக்கி இது நடக்குமா என்னன்னு தெரியலம்மா அப்படின்னுவேன். அப்படியே அவங்க முகத்தை நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப அழகாகவே சொன்னீங்கம்மா, மரியன்னை செஞ்ச அற்புதத்தை அழகாகவே சொன்னீங்க. ஜெபம் செய்கிறீங்களா நீங்கள்? ஜெபிப்போம். என்ன ஜெபங்கள் செய்கிறீங்க? குடும்ப ஜெபம் பண்ணுவோம், ஜெபமாலை ஜெபிப்போம். ஜெபமாலை செய்கிறீங்க. சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. மரியன்னை உடனான உங்களது அனுபவங்களை எங்களோடு நமது இனிய இதயங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் மரியன்னை உடனான தனது அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருமதி வயலட் மேரி அவர்கள். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. நீதிக்குரிய கன்னியே, உமது பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் உம்மை வணங்குகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். நீர் எங்களுக்கு உமது வாழ்வழியாக நிறைய பாடங்களை கற்றுத்தருகின்றீர். அன்பின் ஒரு பரிமாணம் நீதி என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றீர். நீதியின்றி அன்பு இருக்க முடியாது என்பதை உம்முடைய வாழ்வில் நீர் உணர்ந்தீர். உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவும் இவ்வுலகில் நீதியை நிலைநாட்ட வந்தார். காரணம், எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் அவர் தன்னுடைய பணிவாழ்வை அமைத்து கொண்டார். உம்மை போற்றி புகழ்ந்து வணங்கும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் எங்களுடைய வாழ்வில் நீதிக்கு முதன்மை இடம் கொடுக்க எங்களுக்கு வல்லமையை
தந்தையிடம் பெற்றுத்தாரும். நீதியின்றி அன்பு இல்லை என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே உணர எங்களுக்கு கற்றுத்தாரும். நீதி எல்லோருக்கும் கிடைக்க நாங்கள் அனைவரும் பாடுபட எங்களுக்கு தேவையான மன வலிமையையும் ஆற்றலையும் இறைத்தந்தையிடம் பரிந்து பேசி எங்களுக்காக பெற்றுத்தாரும் அம்மா. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் பாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ.